நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்கா பற்றி. அது ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு அந்த அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த அக்காவோட பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிடுச்சுன்னு தண்ணி ஊற்றுறதுக்காக அவங்க சொந்தங்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த அக்கா வந்துட்டு அழுதாங்க என்கிட்ட கையை பிடிச்சிட்டு. ஏன்க்கா அழுகுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு கூட கடவுள் வந்து ஒரு ஆம்பளை பையில கொடுக்காம பொம்பளை பிள்ளைய கொடுத்துருச்சுமா அப்படின்னு அழுதாங்க. எதுக்குக்கா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. இல்லை, அவளை கட்டி கொடுக்க முடியலன்னுலாம் எனக்கு கவலை இல்லைம்மா, நகை நட்டுலாம் போடணுமே அப்படின்ற கவலையெல்லாம் இல்லைம்மா, என்னைய மாதிரியே அந்த பொண்ணும் வேற ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு இப்படி கஷ்டப்படுமே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அப்படின்னாங்க. நிறைய வீட்டில் இப்படி இருக்கும். பொண்ணுங்க வயசுக்கு வந்தோடனே அவங்கவுங்க தாய்மார் வந்து அழுவாங்க. எங்கள் அம்மா கூட அழுதுச்சு. அப்புறம் சொன்னாங்க, வாமா நீ வந்து அந்த தண்ணியை ஊற்று அப்படின்னாங்க. இல்லைங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க ஊற்றட்டும் அப்படின்னு. இல்லைம்மா, பெரியவங்களெல்லாம் விட நீ வந்து முதல் தண்ணியை ஊற்று, உனக்கு வாய்ச்ச புருஷன் மாதிரியே என் பொண்ணுக்கு வாய்ச்சிச்சுன்னா உன்னைய மாதிரியே சந்தோஷமாக இருக்கான்னு அந்த அக்கா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னையே நினச்சி கிடையாது, என் புருஷனை நினச்சி. ஆமாம், ஒரு நல்ல ஆண்மகன் தனக்கு கணவனாக வாய்க்கிறப்ப இந்த ஊர் உலகம் சொந்த பந்தம் எல்லாமே போட்டு உண்மைன்னா லைக் பண்ணும்.